விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறை குலமே குரு குலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள். வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சீடனாய் அழைக்க பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள். காண வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் ஒன்றிணைந்து இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு இணைந்து நானும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் அன்னையினுடைய இந்த திருப்பிடத்திலே நாம் சேர்ந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் மனிதருக்கு மகிழ்வையும் நிறைவையும் மட்டுமே தருகின்றன. அதை புரிந்து கொள்ளுகின்றவர்களுக்குத்தான் அது அதிகமான மிகுதியான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தர முடியும். புரிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ளக்கூடாது என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இறை வார்த்தையும் இறை செயலும்
ஒன்றும் பலனளிக்க முடியாதவைகளாக மாறிவிடும். பிடிவாத குணத்தோடு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி எதிர்மறையாக வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனுத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையின் இன்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக.
அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விளைச்சலை கொடுத்தன. முன்னுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினே. கடவுளின் நாறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றையும் வாறு விளைய செய்தி அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தி அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருகுவாக்கினே. அதன் வளமைக்கு ஆசி வழங்கினே. விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே,
இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனை உற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் வார்த்தையை விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டு இருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே இழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். மாறாக இல்லாதவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசினேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது.
நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டு உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறில் நாம் இறை அருளோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். முதற்கண் ஆண்டவருக்கு அதற்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று செபிப்போம். அன்னை வேளாங்கண்ணி தாய் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று அவளது பரிந்துரையையும் வேண்டி இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டிற்குள் செல்வோம். இன்று வாசிக்கப்பட்ட மத்தேயு அதிகாரம் 13 உவமை பொழிவு என்று பேராசிரியர்கள் கூறுவார்கள். காரணம், இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 7 உவமைகளை சொல்லி இறையரசை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அதில் முதல் உவமை தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த விதைப்பவர் உவமை. இந்த மறையுரையை 3 பிரிவுகளாக பிரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் பகுதி இந்த நற்செய்தியின் பின்னணி, 2வது பகுதி ஒரு சிறிய விளக்கம், 3வது பகுதி இந்த விதைப்பவர் உவமை இன்று நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பாடம். முதல் பகுதி இந்த நற்செய்தியின் பின்னணி. வாசகத்தின் ஆரம்பத்திலேயே மத்தேயு இவ்வாறு சொல்லுகிறார்: மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே இந்த மக்கள் கூட்டம்தான் அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கூட்டம். அவர்களுக்குத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் வழியாக நமக்கும் இது சொல்லப்படுகிறது என்பது சொல்லாமல் நாம் அறிவோம். ஆகவே பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மனநிலை உள்ள மக்கள் அங்கே இருந்தார்கள். இதுதான் பின்னணியாக அமைகிறது. அதை சற்று விளக்கமாக பார்ப்போம். எடுத்துக்காட்டாக பலதரப்பட்ட மனநிலையில் இருந்தவர்கள் யார் என்று பார்ப்போம். ஒரு சிலர் கடவுளை அறிந்து நம்பிக்கை கொண்டவர்களாக இயேசுவோடு வந்திருக்கக்கூடும். இன்னும் ஒரு சிலர் கடவுளை அறியாதவர்களாக, புரியாதவர்களாக இருந்திருக்கக்கூடும்.
ஒரு சிலர் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கக்கூடும். இவர்களோடு கூட இயேசுவிடம் குற்றம் காண வேண்டும், குறைகள் காண வேண்டும், அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று சுற்றித் திரிகின்ற பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், சமய தலைவர்கள் அனுப்பிய ஆட்கள் என்று ஏரோதியர்கள் என்று ஏராளமானவர்கள் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். ஆகவே இவர்களில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், சமய தலைவர்கள் அனுப்பிய ஆட்கள் இவர்களை மறைமுகமாகவும் மற்றும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள், கடவுளை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் இருத்தியிருந்தவர்களை மையப்படுத்தித்தான் இந்த ஓமையை கட்டமைக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த ஏரோதியர்களும் சமய தலைவர்களும் அனுப்பிய ஆட்கள் பரிசேயர், சதுசேயர் இவர்கள் சற்று வித்தியாசமான மனநிலை கொண்டிருந்தார்கள். இயேசுவை, அவரது செயல்களை, அவரது போதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, குறை கூற வேண்டும், அவரில் குற்றம் காண வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு சுற்றித் திரிந்தவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனநிலையில் இருந்தவர்களுக்காகத்தான் இந்த ஓமையை இயேசு கட்டமைக்கிறார். இருந்தாலும் மறைமுகமாக அந்த பரிசேயர்களையும் அந்த இவரை எதிர்க்கின்ற அந்த கூட்டத்திற்கும் இந்த இறையரசை பற்றிய செய்தியை அவர்களுக்கும் சொல்லுகிறார். ஆகவே இரண்டாவது பகுதிக்கு நாம் சொல்லுகிறோம். விதைப்பவர் நல்லவர், அவர் கடவுள். விதைகள் நல்ல விதைகள், இற்றுப்போனவைகள் அல்ல, நல்ல விதைகள். விதைகள் விழுந்த இடமும் கூட நல்ல இடம்தான். பின் என்ன கோளாறு என்றால், விதைக்கப்பட்ட இடத்தில் அவைகள் எப்படி இருந்தன என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள், பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகள், முட்செடிகளுக்கு நடுவே விதைக்கப்பட்ட விதைகள், இவர்களெல்லாம் வாழ்நாளில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், சமய தலைவர்கள் அனுப்பியவர்கள் என்று அவர்களையும் சுட்டி காட்டி அதோடு கூட நம்மையும் எப்படி வாழ முடியும் என்று அழைக்கின்ற ஒரு அருமையான பகுதி இது. அதாவது இறைவனையும் அவரது வார்த்தைகளையும் இறை அரசை பற்றி நன்கு தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, வெறுப்பவர்களாக, இறை வார்த்தை எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்த ஒரு பணப்பக்குவத்தை தான் இந்த வழியோரம் அது இது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இறை வார்த்தை நல்லது, இறை வார்த்தை பலன் தரக்கூடியது, இறை வார்த்தை விதைப்பவர் கடவுள். ஆகவே அவர் பாகுபாடில்லாமல் தாராள உள்ளத்தோடு எல்லா இடங்களிலும் நல்ல விதைகளைத்தான் தெளிக்கிறார். ஆனால் அது விழுந்த இடத்தில் இருப்பவர்கள்தான் நாம். நம்முடைய மனநிலை, நாம் எப்படி இருக்கிறோம், அந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள், பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இந்த உவமை நமக்கு மிகச் சிறப்பானதாக, இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது மகிழ்வையும் நிறைவையும் தருகின்ற ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கும். இறை வார்த்தை அறிந்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள். இது இறை வார்த்தை, சொல்பவர் இறைவன் என்பதை புரிந்திருந்தும் ஒரு சிலர் அதை வாழக்கூடாது என்று கங்கணமாக வாழ்ந்தார்கள். அவர்களை பற்றி நான் படிக்கிறேன். ஆகவே விதை நல்ல விதை, விதைப்பவர் தாராள உள்ளத்தோடு தெளித்து கொண்டே போகிறார். ஆனால் அது விழுந்த இடத்திலே இருந்தவர்களுக்கு இது விதை, வளர முடியும், வாழ முடியும் என்று தெரிந்திருந்தும் வாழ முடியாமல் போகின்ற, வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் சாடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு விவிலியத்திலிருந்து சொல்லி, நான் சொல்லாமலேயே இது நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்க் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 14 to 29 வரை திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல் நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வசனம் 17, 19 நாம் இவ்வாறு படிக்கிறோம். ஏரோது, இறைவார்த்தை சொல்லப்படுகிறது, ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவி ஆக்கி கொண்டிருந்தான். அவன் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். தவறு என்று சொன்னார். இது தப்பு, இது வாழ்க்கை இல்லை,
உன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு நீ கூடியிருப்பது நல்லது அல்ல என்று அவனுக்கு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அவனுக்கும் இது இறைவார்த்தை என்பது தெரியும். சொல்வது யோவான் இறைவாக்கினர். அவர் சொல்லுகின்ற வார்த்தை இறைவனது வார்த்தை என்பது தெரியும். தெரிந்தும் அவன் சபலத்திற்கு ஆளாகிறான். தன்னுடைய மனைவி சொல்வதை அவன் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் மனைவியை வைத்திருப்பது சரியல்ல என்று சொன்னார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். இறைவார்த்தை அமுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது, வேண்டாம் என்று தூக்கி எறியப்படுகிறது. இறுதியிலே அது கொலையிலே சென்று முடிகிறது. தெரியும், இது இறைவார்த்தை. இறைவனின் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய குடும்ப வாழ்வு நல்லபடியாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எப்படியெல்லாமோ நாம் கனவு காண்டு வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் இன்று இருக்கின்ற பிரிந்து போயிருக்கின்ற குடும்பங்களை சற்று யோசித்து பாருங்கள். பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள், குறை கூறுகின்ற குடும்பங்கள், பிரிந்திருப்பதே நல்லது என்று ஒரு புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற குடும்பங்கள், இன்னும் பலரை நோயாளிகளாக மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய குடும்பங்கள், இப்படித்தான், இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன், இருந்தால் இரு, இல்லை என்றால் சென்று விடு என்று மார்தட்டக்கூடிய பெண்கள், ஆண்கள், மாமனார், மாமியார், இவைகளெல்லாம் எதை சார்ந்து போகிறது? 2 வாரத்திற்கு முன்பாக இங்கே ஒரு 2 பெரியவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருந்தார்கள். அப்பொழுது தங்களுடைய பிள்ளையோடு வந்திருந்தார்கள். திருமணமாகி 2 குழந்தைகளோடு நன்றாக இருந்தார்கள். என்ன நடந்ததோ 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சென்ற பிற்பாடு யார் என்ன சொன்னார்களோ குடும்பம் வீணாகி போனது. இப்பொழுது அந்த பெரியவர், அந்த அம்மா, அவருடைய மனைவியை, வயது முதிர்ந்த மனைவியை அழைத்து வந்தார். அவர்கள் பேசுவதெல்லாம், ஃபாதர் என் மருமக வந்துடுவாரா, ஃபாதர் என் மருமக வரணும்னு வேண்டிங்க ஃபாதர், 2 குழந்தைகளோடு இந்த வயசில் இப்போ போயிட்டா, வரணும்னு வேண்டிங்க ஃபாதர். எதுவுமே அவர்களுக்கு புரியவே இல்லை. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, மருமகள் வருவாளா, மகன் பேரப்பிள்ளைகளை பார்ப்பாளா, பார்க்க முடியுமா என்ற ஒரு ஏக்கம், மனநோயாளிகளாக, இறை வார்த்தை தெரிந்தும் நீ எனக்கு நான் உனக்கு என்று வாழ்ந்து சத்தியம் செய்து கொடுத்தும் ஏன் நம்மால் வாழ முடியவில்லை? ஏன் இந்த பிடிவாதம்? ஏன் இந்த அகங்காரம்? ஏன் இந்த ஆணவம்? ஏன் இந்த அழுத்தம்? எதை எடுத்து கொண்டு போகிறோம்? இறுதியில் மரணத்தில் சென்று முடிந்ததாக நாம் பார்த்தோம். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை பிறகு பார்ப்போம். 2வது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அரசராகமம் 2வது புத்தகம் 5 27 வரை உள்ள ஒரு அருமையான நிகழ்வை பார்க்கிறோம். நாமான் நலம் பெறுதல். ஒரு தொழுநோயாளன், பிறவினத்தான், இஸ்ராயலுக்கு எலிசா இறைவாக்கினரால் குணம் பெற்று போகிறான். அவன் நன்றி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் எலிசா சொல்லுகிறார், இறைவன் மேல் ஆணை, நான் எதுவுமே பெற்றுக்கொள்ள மாட்டேன், இது கடவுளுடைய அருள், அதற்கு விலை பேச மாட்டேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறார். சந்தோஷமாக அவன் செல்லுகிறான். ஆனால் அவன் சென்ற அந்த வழியிலே இந்த எலிசாவுடைய வேலைக்காரன், அவனுடைய பணியாள் கேகேசி என்று சொல்லக்கூடியவன் அவன் அவரோடு ஓடுகிறான். தலைவர் என்னை உன்னிடம் அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராயிம் மலை நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர், அவர்களுக்கு 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளையும் கொடுத்து அனுப்பும்படி சொல்லச் சொன்னார் என்று போய் சொல்லுகிறான். தலைவர் வாங்கவில்லை. இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனோட இருக்கிற இந்தால் காசு வாங்க மாட்டேங்கிறான், பணமும் வாங்க மாட்டேங்கிறான், ஒன்றும் இனாமாக கொடுப்பதை கூட வாங்கி பிறரை வாழ வைக்க மாட்டேங்கிறான், இவன் ஒரு லூசு என்று நினைத்து கேகசி என்ற அந்த பணியாளன் ஓடோடி சென்று அந்த அரசனிடம் அவன் கொடுப்பதற்கு தயாராக வைத்திருந்த அந்த வெள்ளி பணங்காசுகளை இரட்டிப்பாக பெற்று 80 கிலோவாக வாங்கி வீட்டில் வைத்து ஒளித்து வைத்து போய் சொல்லி காசாசை எல்லாம் அவனை மூழ்கடித்தது. அழிந்து போனான். எலிசா கேட்ட பொழுது, ஒன்றுமே இல்லையே, நான் வாங்கவில்லையே என்று சொன்ன பொழுது, உனக்கு நோய் வரும் என்று சொல்லி தொழுநோயை அவர் அவனுக்கு கொடுத்தார். இந்த நோயை கொடுப்பார் ஆண்டவர் என்று அதற்காக நான் இதை சொல்லவில்லை. எப்படி நாம் வீணாகி போகிறோம் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். வந்தது வியாதி, அது வேறு. செய்தாருக்கு செய்தவினை, அதில் மாற்று கருத்து இல்லை. செய்தாருக்கு செய்தவினை. ஆனால்
ஏன் அந்த வினையை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் நம்முடைய பண ஆசை நம்மை சின்ன பின்னமாக்குகிறது? ஏன் நம்மை தூக்கி அடிக்கிறது? உறவுகளை ஏன் சின்ன பின்னமாக்குகிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த இறை வார்த்தை தெரியும். சொன்னது எலிசா, சொன்னது இறை வார்த்தை, குணப்படுத்தினார், பலன் தந்தது. ஆனால் இவனுக்கும் தெரியும், சொல்வது இறைவாக்கினர் எலிசா, அவர் சொல்லுகின்ற வார்த்தை உண்மையான வார்த்தை என்று தெரிந்தும் இந்த பண ஆசை அவனை கவிழ்த்து விட்டது. தொழுநோயோடு அவன் மட்டுமல்ல, அதில் வாசிக்கிறோம், அவன் சந்ததியே அந்த நிலைக்கு ஆளாகியது என்று படிக்கிறோம். இதே போன்று வேறு ஒரு நிகழ்வையும் நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த அருமையான செய்தியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற செய்தியை சொன்ன ஒரு நிகழ்வையும் நாம் திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரத்திலே படிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 5:3. அப்பொழுது பேதுரு, அதாவது எல்லாவற்றையும் விற்று சற்று தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு மீதி பாதியை கொடுத்த அனனியா சஃபாரி என்கின்ற சபிரா அவர்களுக்கு இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுரு வழியாக. அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? அது விற்கப்படுவதற்கு முன்பு உன்னுடையதாகத்தானே இருந்தது. அதை விற்ற பின்பும் அந்த பணம் உன்னுடையது, உனக்கு உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு ஏன் நீ இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடமளித்தாய்? நீ மனிதரிடம் அல்ல, கடவுளிடம் அல்லவா பொய் சொல்லிவிட்டாய். இறை வார்த்தை, அற்புதமான வார்த்தை. நான் பணம், காசு, பெண், பொண்ணுக்காக இதை சொல்லவில்லை. வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். வாழ முடியும் என்பதற்காக. நாளைக்கு என்று உங்கள் வாழ்வை தள்ளி போட்டு விடாதீர்கள். ஏமாந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள். வீண் வரட்டு கௌரவத்திற்கெல்லாம் இடம் கூடாதீர்கள். சின்னத்திரை சீரியல் சொல்வதை கேட்டு ஏமாந்து போகாதீர்கள். விவிலியத்தை நம்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். அவர் சொல்லுகின்றவற்றை கேளுங்கள். அவை உங்களுக்கு வாழ்வளிக்கும். இறுதியாக ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 5-7 வசனங்களை உங்களுக்கு படிக்கிறேன். ஏனெனில் ஊன் இயல்புக்கு உரியவற்றின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்குரியவற்றின் மீதே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஆவி. அது வேண்டாம் என்று பணம், காசு, பொருள் என்று வீணடிப்பது, வாழ்வை வீணடிப்பது ஊனியல்பு. எது தேவை என்பதை நீங்களும் நானும் தான் தீர்மானிக்க வேண்டும். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்திற்குரிய வாழ்வில் சோதனைகள், வேதனைகள் உண்டு. புரிந்து கொண்டு வாழ வாழ்ந்த அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். இறைவனிடத்திலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளிடத்தும் விதையிலும் எந்த கோளாறும் இல்லை. ஏற்று வாழுகின்ற நம் வாழ்வில் தான் கோளாறுகள் ஏராளமாக இருக்கின்றன. பிடிவாதங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், பண ஆசை, பொருளாசை என்று நம்மை அமுக்கி சாகடிக்கின்றன. வாழ்வு உன்னதமானது, வாழ்வு அருமையானது, ரம்மியமானது. வாழ்வோம். ஒரே ஒரு முறை கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து அன்னையிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது.
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பிள்ளைக்குரிய பாசத்தோடு நம் தந்தையிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அருள்வரங்களின் ஊற்றாகிய இறைவா, விதைகளை தெளிப்பது இறைவார்த்தையை சுமந்து செல்பவரின் கடமை என்பதை திரு அவையில் உள்ள அனைவரும் உணர்ந்து உம் வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும் அடுத்தவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைப்பிடிப்பதால் பயனில்லை என்பதை நாட்டு தலைவர்கள் உணர்ந்து தன்னலமற்ற சேவைகளில் ஈடுபட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக பலன் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாட்சி நிறை எம் இறைவா, இறை வார்த்தையை விதைப்பது என்பது சுற்றி இருப்போரின் வாழ்வில் உருவாகும் நிலை வாழ்வுக்கான விளைச்சல் என்ற கருத்துக்களை எங்கள் குடும்பங்களில் செயல்படுத்தி தீய எண்ணங்களை விடுத்து பேறு பெற்ற மக்களாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் மிக்க எம் இறைவா, 100 மடங்கு விளைச்சலை பெற வேண்டுமென்ற ஆர்வத்தோடு இங்கும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் திருப்பலி காணும் உம் அன்பு பக்தர்கள் அனைவரும் உம் வார்த்தையை உலகில் விதைப்பவர்களாக வலம் வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மையும் இந்த பேராலயத்திலே பணிபுரிகின்ற அனைவரையும் பலவிதமான வேலைகள் நடைபெறுகின்ற இந்த நாட்களில் அனைத்து தொழிலாளர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நடைபெறுகின்ற அனைத்து ப்ராஜெக்டுகளிலும் இறைவன் அருள் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும் நல்ல வரன் வேண்டும் என்று காத்து கிடக்கின்ற குழந்தைகளுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். வேலையில்லாமல் இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து வழிநடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து ஆற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம்,
உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் மகிழ்வும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுகள் பட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர்களோடும் சமூக ஊடகங்களிலே பங்கெடுப்போர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்க உகந்தராய் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லோரும் விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. முன்னோரும் விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரையே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாயோதிந்தாலும் நான் உரமாகிடவே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே. விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட, விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட. பின்னாலும் தேவா நீ மன்னாவாய் வா. மன்னாவாய் வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் எம்மை ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசீர் பெற தலைவணங்கி ஆமென் என்று பதில் சொல்லுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில், இறைவனின் தாயே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில், இறைவனின் தாயே, உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க வைத்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில், இறைவனின் தாயே, உங்களையும் தோல்விகளிலிருந்தும் துன்பங்களிலுமிருந்து விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில், இறைவன் தாமே உங்களை துன்பக்கடலிலிருந்து விடுவித்து கரையேற்றுவாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருளை என்றும் உங்களுக்கு துணை இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.